மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உலகமே ஒரு விஷயத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது உடல் எடை குறைய நான் என்ன பண்ணணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சாப்பிடணும், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சாப்பிடக்கூடாது, என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, சைவம் நல்லதா அசைவம் நல்லதா, இன்னைக்கு இருக்கக்கூடிய லிப்போசெக்ஷன் சர்ஜரி நல்லதான்னு பயங்கரமான ரிசர்ச் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். பொதுவாகவே நீங்கள் கூகுளில் ஒபேசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டு இந்த வார்த்தைக்கான கீவேர்ட் சர்ச்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேயே 18 மில்லியன் 20 மில்லியன் சர்ச் வந்திருக்கிறத பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா எடை எப்படி கூடுறது அப்படிங்கிற சர்ச் அதுக்கு ஈக்குவலாக நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி ஒபேசிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு சர்ச் ஒரு பக்கம் நடக்குதோ, வெயிட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு சர்ச் ஒரு பக்கம் நடக்குதோ, அந்த மாதிரியே வெயிட் கெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கான சர்ச்சும் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். நம்ம எல்லாருமே டிவி விளம்பரங்கள் பார்த்தோம்னா டிவி விளம்பரங்கள்ல வரக்கூடிய குழந்தைகளை பெரும்பாலும் நீங்க பார்த்தீங்கன்னா சோப்பு விளம்பரங்கள், ஷாம்பு விளம்பரங்கள், ஏன் சத்து பானங்கள் சார்ந்த விளம்பரங்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய குழந்தை யாராவது ஒரு குழந்தை ஒல்லியா இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த குழந்தைகள் கொழு கொழுவென்று இருந்தா, நல்ல புசு புசுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கே ஒரு ஆசை வரும். நம்ம ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தையும் ஒரு குண்டா இருக்கக்கூடிய குழந்தையும் பார்க்கும்போது நமக்கு ஆசை எல்லாம் அந்த குண்டா இருக்கக்கூடிய குழந்தை மேலே தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி குழந்தை பருவத்தில் நன்றாக பார்ப்பதற்கு அழகாக கொழு கொழுவென்று இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையும் பார்க்கும்போது குழந்தை பருவத்திலேயே எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒரு ஈர்ப்பு குறைவாக இருக்கக்கூடியதாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்கும்போது அந்த குழந்தை பெரியவனாக வளர்ந்து, அந்த பெண் குழந்தை பெரியவளாக வளர்ந்து திருமணத்திற்கு தயாராகும் போது உடல் எடை அதிகம், அதனால் திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புறம் 50% இருந்தாலும் உடல் எடை மிக குறைவு, அதனால் திருமணம் நடக்கவில்லைன்னு சொல்லக்கூடிய மற்றொரு புறம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம், உடல் எடை கூடுதல் எவ்வாறு நோயை உருவாக்குகிறதோ உடல் எடை குறைவும் குறைவாக உடல் எடையோடு நாம் இருப்பதும் இன்றைக்கு நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு எமாசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய நபர் ஒரு 40 கிலோவுக்கு வரும்போது, 35 கிலோவுக்கு வரும்போது வழக்கமாக தசைகளில் தேங்கி கிடக்கக்கூடிய புரதமும் கொழுப்பும் அற்ற ஒரு நிலையை உடல் அடையும் போது மார்பு கூடுகள் சுருங்கி விரிவதற்கு தேவையான ஆற்றலும், இதயம் துடித்து அந்த இரத்தத்தை உட்புற வெளிப்புற கொண்டு போவதற்கு செல்வதற்கான ஆற்றலும் இழந்து போய் உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எமாசியேஷன் சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க அந்த ஃபேஷன் துறையில வேலை செய்யக்கூடிய மாடல்ஸ் எல்லாரையும் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே பரிதாபமா இருக்கும். 35 கிலோ, 28 கிலோ, 38 கிலோன்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே ஃபேஷன் துறையில் வேலை செய்பவர்கள் அந்த துறையிலிருந்து வெளிவருவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது மிக குறைந்த உடல் எடையின் காரணமாக அவங்க உடம்பில் ஏற்படுகின்ற நோய்கள் பெரிய அளவில் அவர்களை பாதிக்கிறதையும் பார்க்கணும். இன்றைக்கு தலைப்பு, எவ்வாறு உடல் எடையை அதிகப்படுத்துவது. கில்லுனா கூட கில்லுவதற்கு சதை இல்லைன்னு இருக்கக்கூடிய நபர் எவ்வாறு கொழு கொழுவென்று பார்ப்பதற்கே புசு புசுவென்று மாறுவதற்கு என்ன செய்யணும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பொதுவா உடல் எடை குறைவாக இருப்பதற்கு 5 பெரிய காரணங்கள் இருக்கிறத பார்க்கணும். முதலாவது காரணம் நிச்சயமா உணவு தான். சாப்பிடுகின்ற உணவு எவ்வளவு சாப்பிட்றோம், இந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது, உணவு இன்றைக்கு உணவாக பார்க்கப்படுகிறதா அல்லது விஷமாக பார்க்கப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரி இந்த ஜென் ஜீன்னு சொல்லக்கூடிய இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் இன்றைக்கு அரிசி சாப்பிட்டா உடல் எடை போடும், கொழுப்பு சாப்பிட்டா உடல் எடை போடும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் உணவை எடுக்காமல் ஒல்லியாக கிடந்து ஒல்லி உடம்போடு சிரமப்படுகின்ற ஒரு நிலையும் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கணும். ஸோ உணவு அதீதமாகும் போது விஷமாகிற மாதிரி குறையும் போதும் விஷமாகி விடுகிறது அப்படிங்கிற உண்மை புரியாமல் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு உடல் எடையை அதிகப்படுத்த முடியாமல் சிரமப்படுவதை பார்க்கிறோம். உடல் எடை அதிகமானால் பாடி ஷேமிங் இன்னைக்கு எப்படி நடக்குதோ அதே போல உடல் எடை குறைவதாலும் பாடி ஷேமிங் நடக்கக்கூடிய ஒரு நிலை
இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறத பார்க்கணும். சமீபத்துல கூட நம்ம பார்க்கக்கூடிய காமெடி நடிகர் ஒருத்தர் அவரோட பேட்டியில பகிர்ந்திருந்தார். என்னுடைய உடல் எடை குறைவாக இருப்பதனாலேயே என்னுடைய உடல் எடை சார்ந்த விஷயங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னை கேலி பொருளாக மாற்றும் போது, இந்த கேலி பொருளாக என்னை பேசுவதை திரையில் பார்த்து என்னுடைய குடும்பமே கதறி அழுகிறதுன்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் மனதில் துயரத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகள் அவங்க ஒவ்வொரு குழந்தையோட சண்டை போடும்போது உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை டார்கெட் செய்யறதும், உடல் எடை கூடுதலாக இருக்கக்கூடிய குழந்தைகளையும் டார்கெட் செய்யறதையும் பார்க்கும்போது இன்றைக்கு பெற்றோர்கள் நிறைய பேர் மன வருத்தத்தோடு வருவதை பார்க்கிறோம். திருமணத்துக்கு போறோம், குழந்தைய பாக்குறாங்க, அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, குழந்தைய பார்த்து ஏன் இவனுக்கு சோறே போறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சுருக்குன்னு நம்ம மனதுல ஒரு வலி வருது இல்லையா? குழந்தை இவ்வளவு வீக்கா இருக்கான்னு சொல்லும் போது ஒரு வலி வருது இல்லையா? இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு போராடக்கூடியவர்களுக்கு இந்த நிலை ஏற்படுவதற்கு முதல் காரணம் உணவு தாங்க. இன்னைக்கு சாப்பாடு நிறைய சாப்பிட்டாலும் பிரச்சனை, குறைவா சாப்பிட்டாலும் பிரச்சனை, ஊட்டச்சத்து இல்லாத உணவை சாப்பிடுவதும் பிரச்சனை தான். ஒரு காலத்துல நம்மெல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஸ்நாக்ஸ்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கும்? பட்டாணி இருக்கும், உப்பு கடலை இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், இதுதான் ஸ்நாக்ஸ். இன்றைக்கெல்லாம் வீட்டுல என்ன வச்சிருக்கோம்? இன்னைக்கெல்லாம் பாக்கெட்டுகளில் அடைத்து வைக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட ரசாயனம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தான் வீட்டுல வச்சிருக்கோம். புரத வகைகளை சாப்பிட்டு உடல் எடையோடு உடல் தசைகளோடு அழகாக இருந்த ஒரு நிலை போய் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்போடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ உணவு தான் உடல் எடை குறைவாக இருப்பதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்க்கிறேன், அவங்களுடைய உடல் எடையை மீறி நிறைய வகையான வேலைகளை செய்யும் போது, உடல் திறன் மற்றும் பலத்தை மீறி நிறைய வகையான வேலைகள் செய்யும் போது பெரிய அளவுல அவங்களுடைய உடல் எடை பாதிக்கப்படுறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் உடல் எடை மிக அதிகமாகி சிரமப்படுகின்ற ஒரு நிலைக்கு காரணமே இன்றைக்கு தேவையற்ற வேலைகளையும் அதீத உழைப்பையும் கொண்டிருப்பதுதான். கிராமங்கள்லாம் பார்க்கலாம், காலையில பழைய சாதம், மதியானம் பழைய சாதம் அல்லது ராத்திரிக்கு சோறு. ஆனா ஒரு நாளைக்கு குறைந்தது 8000 9000 கேலரி பேர்ன் பண்ற மாதிரி கடின உழைப்பு இருக்கக்கூடிய யாரை வேணா நீங்க பாருங்க, அவங்க வழக்கத்தை விட எடை குறைவாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது காரணம், இன்றைக்கு உடல் எடை குறைவதற்கு நிறைய நோய்கள், புற்றுநோயில் ஆரம்பித்து, காச நோயில் ஆரம்பித்து, சர்க்கரை நோயில் ஆரம்பித்து, இதய நோயில் ஆரம்பித்து, ஈரல் நோயில் ஆரம்பித்து, புரதம் வெளியே போகின்ற சிறுநீரக நோய்கள் ஆரம்பித்து, மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் ஆரம்பித்து, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களில் ஆரம்பித்து நிறைய வகையான சிரமங்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஸோ உடல் எடை குறையும் போது அந்த உடல் எடை குறைகிறது, ஏன் உடல் எடை கூடுவதில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். சக்கரை நோயாளிகள்லாம் நிறைய பேர் எங்கிட்ட வரும்போது வருத்தத்தோடு சொல்லுவாங்க, சார் நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன், நல்ல 80 கிலோ எடையில பார்க்கறதுக்கு திடகாத்திரமா இருப்பேன், யாராவது எங்கேயாவது பஞ்சாயத்துன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் நான் பேசினாலே அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை இருக்கும், ஒரு குரலுக்கு அவ்வளோ துணி இருக்கும். இந்த சக்கரை நோய் வந்தது சார், சடனா ஒரு 3 மாசத்துல 15 கிலோ எடை குறைஞ்சிட்டேன். இப்பெல்லாம் கூட்டத்துக்கு போய் பார்த்தாலே என்ன எல்லாரும் பரிதாபமா பாக்குறாங்க, அதுவே எனக்கு பெரிய மன உளைச்சலை உண்டாக்குகிறது. சாதாரணமாக சத்தம் போட்டு நான் பேசினாலே கேட்கக்கூடியவர்கள் கூட எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா, மருந்து ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கும் போது செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு உணவு வருது, அதுவே என்னுடைய மன உளைச்சலை அதிகப்படுத்தி எனக்கு பாதிப்பை உருவாக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களை பார்க்கிறேன். நிறைய நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது உடல் எடை குறைந்து போவது மட்டுமல்ல, திரும்பவும் உடல் எடை ஏறாத ஒரு நிலை ஏற்படுவதையும் பார்க்கிறோம். நான்காவது தூக்கமின்மை. யாரெல்லாம் தூக்கமின்மை நோயோடு போராடி கொண்டிருக்கிறோமோ நம்ம யாருக்குமே இன்றைக்கு உடல் எடை கூடாது. உடல் எடை, குழந்தைகளுக்கு நல்ல உடல் எடை வேணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட இரவு நீண்ட நேரம் அவர்கள் கண் விழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஒருவேளை அவர்கள் கண் விழிக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய முயற்சிகளை நாம் செய்ய முடியவில்லை என்றால் அதுவே அவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்கிவிடும். இரவு தூக்கமற்று இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உடல் எடையோடு போராடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். முதல்ல கொஞ்ச நாளைக்கு நமக்கு உடல் எடை குறைவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாள் ஆக ஆக பெரிய அளவுல உடல் எடை மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஐந்தாவது முக்கியமான காரணம், இன்றைக்கு உடல் எடை குறைவதற்கு இன்றைக்கு வயதாகின்ற வேகத்துல
தசைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புரதச்சத்துடைய அளவு தானாக குறைந்து போகும்போது உடல் எடை குறைந்து போறத பார்க்கிறோம். குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசுல ஒரு 50 கிலோ நல்லா பார்க்கறதுக்கு கொழுகொழுன்னு இருப்பான். அதே குழந்தை 14 வயது அடோலசன்ட் ஏஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட எடை அப்படியே குறைஞ்சு எலும்புந்தோலுமா மாறியிருப்பான். அதே போல 60 வயது வரை நன்றாக இருக்கக்கூடிய ஆணும் 50 வயது வரை நன்றாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உருவ அமைப்புல அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? இன்றைக்கு வயதாகின்ற வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளும் கூடத்தான். உடல் எடை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கு நீங்க தமிழ் சினிமாவை பாருங்களேன், உடல் எடை குறைவாக இருக்கக்கூடிய சிறந்த நடிகைகளை விட உடல் எடை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நடிகைகள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே சினிமாவில் நாம் பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்களும் கூட தசை கட்டுமஸ்தாக இருக்கக்கூடிய தசை போர்த்திய ஹீரோக்கள் தான் நீண்ட காலம் இன்றைக்கு தமிழ் சினிமாவை ஆண்டு வருவதையும் நம்ம பார்க்கிறோம். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து இன்று வரை நீங்க பாருங்களேன், உடலுடைய எடை அப்படிங்கிறதும் பார்ப்பதற்கு தசை போர்த்தி அழகாக இருப்பதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒருத்தருடைய உடல் அமைப்பை குறை சொல்வதற்காக நான் சொல்லல. நிறைய பேருடைய தன்னம்பிக்கை உடல் எடை குறைவாக இருப்பதனாலேயே இல்லாமல் போய்விடுகிறது. அதற்காக தான் சொல்றேன். அப்ப உடல் எடையை அதிகரிக்க நம்ம என்ன செய்யணும்? உடல் எடையை அதிகரிக்க 10 வகையான வழிமுறைகளை நான் சொல்லித்தரேன். இந்த உடல் எடை விஷயத்தை இன்னைக்கு ஏன் நான் சூஸ் பண்ணேன்னு அதுக்கு 2 காரணங்க. முதலாவது, ஒரு பெண் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 29 வயது, சிறந்த படிப்பு, சிறந்த வேலை, நல்ல ஒரு குடும்பம், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு 4 வருடங்களாக திருமண முயற்சி, எதுவுமே கைகூடவில்லை. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த பெண் கொஞ்சம் ஒல்லியா இருந்தாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மார்பகம், பிட்டப்பகுதி, அவர்களுடைய அழகை நீடித்து காட்டக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே பலவீனமாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால பெண் பார்க்க வருவதும், போட்டோவை பார்த்து எல்லாம் ஓகே பண்றாங்க. ஆனா பெண் பார்க்க வரும்போது அவர்களுடைய உடல் எடை காரணமாக கவர்ச்சி இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்துக்காக அவர்களை வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் வந்தது. 2வது காரணம், இன்றைக்கு ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு உடல் எடை ஏதோ காரணங்களால குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதுனால, அந்த கணவன் மனைவியோட இணைவு ஏற்படும் போது அந்த கணவன், உன்னுடைய மார்பகம் தளர்ந்து போயிருக்கிறது, உன்னுடைய பிறப்புறுப்பு தளர்ந்து போயிருக்கிறது, நீ உடல் எடையை கூட்டி அந்த கவர்ச்சியோடு இருந்தால் மட்டும்தான் நாம இணைந்து வாழ முடியும், அது இல்லாத நிலையில் என்னிடம் நீ எதையுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி விலகி போகின்ற ஒரு நிலை ஏற்பட்டதா மற்றும் ஒருவர் ரொம்ப கவலையோட சொன்னாங்க. 3வது, நான் சொன்ன அந்த பஞ்சாயத்து தலைவர், நல்ல உயர்ந்த பதவியில இருக்கும், எல்லாமே பண்றோம், ஆனா உடல் எடை குறைந்து போன பிறகு ஏதோ என்னுடைய ஆண்மையே பறிபோன மாதிரி எனக்கு உணர்ச்சி இருக்கு, அதனால இந்த உடல் எடை குறைந்து போகின்ற இந்த ஒரு நிகழ்வு என்னை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய மன உளைச்சல். இந்த 3 பேர் தான் இந்த வீடியோவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தவங்க. ஏன்னா இவர்கள் படுகின்ற சிரமத்தை காதால் கேட்கும் போது என்னுடைய கண்களே கலங்கி விட்டதை பார்க்கிறேன். அவ்வளவு சிரமத்துல இருக்கிறதை பார்க்கிறேன். சரி, உடல் எடையை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அழகு பண்ணலாம்? உடையை குண்டாக வேண்டாம், ஆனா பார்த்தா பர்ஃபெக்ட்லி ஃபிட் மசில்ஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 10 விஷயங்களை நான் சொல்லித்தரேன். முதலாவது, உடல் எடை கூட வேண்டும் அல்லது பார்ப்பதற்கு நம்ம பலபலன்னு புசுபுசுவென்று இருக்க வேண்டும் அப்படின்னா முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அரிசி உணவுகளை சாப்பிடுவது. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம்னா, பாரம்பரிய அரிசி நல்லது, திணை வகைகள் நல்லது, நாட்டு அரிசி வகைகள் நல்லதுன்னு சொல்லி நிறைய வகையான ஆரோக்கியமான உணவுகள்னு சொல்லக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடுறோம். ஆனா இந்த உணவுகள் உறுப்புகளை மற்றதை ஆரோக்கியப்படுத்துகிறதே தவிர ஒரு பக்கத்துல உடலுக்கு தேவையான ஆற்றல் குறைந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு உடல் எடை வேகமாக குறைந்து எலும்பும் தோலுமாக மாறிவிடுகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த எலும்பும் தோலுமாக மாறிவிடுகின்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய வயது, நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய மன உழைப்பு, நாம் செய்கின்ற வேலையில் இருக்கக்கூடிய பிரயாணங்கள், இவை அனைத்தையும் முறையாக புரிந்து கொண்டு உடல் எடை குறையாத வண்ணம் அதே நேரத்துல உடலுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்னு சொல்லக்கூடிய சத்துகள் கொடுக்கக்கூடிய வகையில நம்முடைய உடல் எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கிறது, அதற்கு என்ன தேவைங்கிற ஒரு புரிதலோடு நாம் அணுக வேண்டும். அந்த வகையில
அரிசி உணவு. அரிசி உணவுனா குக்கர்ல வைக்கக்கூடிய அரிசி உணவு கிடையாது. தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய, கஞ்சியை வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அரிசி உணவை நாம் சாப்பிடும்போது கொழு கொழுவென்று புசுபுசுவென்று உடல் மாறுவதை பார்க்க முடியும். உடல் எடை அதிகரிக்கணும்னு வரும்போது ஒரு 10 வயது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவும், ஒரு 40 வயது பெண்ணுக்கு சாப்பிட வேண்டிய உணவும், ஒரு சர்க்கரை நோயாளி சாப்பிட வேண்டிய உணவும் வேறு வேறு. ஒரு இண்டிகேட்டிவ் லிஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அந்த இண்டிகேட்டிவ் லிஸ்ட்ல மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய, பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உணவுகள் இருக்கும். அதை முறையா பின்பற்றினாலே பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த வகையில நேரடியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரிசி உணவுகளை தேவையான அளவுக்கு சாப்பிடுவது நம்ம உடம்புல ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதை பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைக்கு நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான மற்றும் ஒரு மாற்றம் என்னன்னா, புரதம் சார்ந்த உணவுகள் உடலில் சேருவது. இன்றைக்கு மஸ்குலர் என்டியூரன்ஸ் சொல்லுவோம். பார்த்தா அப்படியே நல்ல மஸ்குலரா தெரியுது, கன்னத்தை பிடிச்சா கொழு கொழுன்னு தசைப்பிடிப்போட இருக்கு அப்படின்னா, அது வெறும் கொழுப்பினால் ஆவது கிடையாது, புரதத்தால் ஆவது. புரதம் சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். உதாரணத்துக்கு நம்ம 50 கிலோ எடை இருக்கோம்னா 100 கிராம் புரோட்டீன் நமக்கு தேவை. 100 கிராம் புரோட்டீன் எப்படி நமக்கு கிடைக்கும்? பன்னீரை உணவுல சேர்க்கலாம், டோஃபுன்னு சொல்லக்கூடிய சோயா சார்ந்த உணவுகளை சேர்க்கலாம், ராஜ்மா, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, இந்த உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல புரதம் சார்ந்த உணவுகளுடைய சேர்க்கையை கணிசமாக நாம் அதிகரிக்கும் போது நம்ம உடலுடைய எடை, நம்ம உடலுடைய பூசுகின்ற தன்மை படிப்படியாக மாற்றம் அடைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு உடல் எடையை குறைக்கணும்னு புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் என்னமோ சாப்பிட்டு அதனால் யூரிக் ஆசிட் அதிகமாகி வரக்கூடிய நோய்களால் அவதிப்படுபவர்களை ஒரு பக்கம் நாம் பார்க்கும்போது, நமக்கு இயற்கையான உணவுகளை கொண்டு எவ்வாறு உடல் எடையை கூட்ட முடியும், பார்ப்பதற்கு அழகான தோற்றத்தை நாம் அடைய முடியும்னு வரும்போது, அதற்கு இந்த பச்சை பயிறு அல்லது பாசிப்பயிறு, புரதம் சார்ந்த நம்ம சொல்லக்கூடிய ராஜ்மாவில் ஆரம்பிச்சு எல்லாமே சிறந்த உணவுகள்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது, இன்றைக்கு பால். இன்றைக்கு பாலை விட சிறந்த உடல் எடையை கூட்டக்கூடிய ஒரு மருந்தே கிடையாது. என்கிட்ட என்னோட மருத்துவமனையில ஒரு உதவி மருத்துவர், நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு உதவி மருத்துவர் வேலை செஞ்சாங்க. ரொம்ப சின்சியரான மருத்துவர். ஆனா உடல் எடை பார்த்தீங்கன்னா 38 கிலோ 40 கிலோ. நல்லா சாப்பிடுவாங்க. காலையில 6 இட்லி சாப்பிடுவாங்க, மத்தியானத்துக்கு ஒரு பிரியாணி முழுசா சாப்பிடுவாங்க, ராத்திரி உணவும் அதே போல நல்லா ஹெவியா சாப்பிடுவாங்க. ஆனா எடை கூடவே இல்லை. இந்த எடை கூடாம இருந்ததுனால அவங்களுக்கு தொடர்ந்து திருமணம் தடைபட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவங்க பேரண்ட் என்னை நாகர்கோவில் மருத்துவமனையில பார்க்கும்போது அழுதாங்க. என்ன சார், டாக்டருக்கு படிச்சுட்டா, நல்ல பொண்ணு, நல்ல திறமையான பொண்ணு, எங்களுக்கும் நல்ல வசதி இருக்கு, கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது சார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. இந்த பொண்ணுக்கு நான் சொன்ன முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? காலையில 300 மில்லி, 400 ஈவினிங் 300 மில்லி பால் குடிங்க. இல்ல ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணீங்கன்னா 200 ml சாப்பிடுங்க. சார் இதனால என்ன சார் மாற்றம் வந்துடும்? நான் சொன்னேன், இதனால வரக்கூடிய மாற்றம் என்னங்கிறத 30 நாள் கழிச்சு பார்க்கலாம், சாப்பிடுங்கன்னு சொன்னேன். 30 days அவங்க 300 ml இந்த மார்னிங், 300 ml இந்த ஈவினிங் தேன் போட்டு கரெக்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு 30 days கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய உருவ அமைப்பு நல்ல மாற்றம் அடைந்திருந்தது. எலும்பும் தோலுமாக இருந்த பெண் கொஞ்சம் பூசுவது போல மாறி இருந்தாங்க. இடையில ஒரு 3 கிலோ வித்தியாசம் இருந்தது. தொடர்ந்து 6 மாத காலம் சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, பார்ப்பதற்கு தேவதை போல் அந்த பெண் குழந்தையுடைய அமைப்பு மாறி போனதை பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உடனே திருமணம் நிச்சயமாகி இன்றைக்கு குழந்தையோடு நல்லா சந்தோஷமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு உதவி செய்த மிகப்பெரிய உணவு எதுனா பால் தான். நம்ம மனசுல கேள்வி வரும், சார் இன்னைக்கு பாக்கெட் பால் சாப்பிட்டு எப்படி சார் நான் நல்லா இருக்கிறது? உங்களுக்கு பாக்கெட் பால் பிடிக்கலன்னா பாதாம் பால்னு சொல்லக்கூடிய ஆல்மண்ட் மில்க் நீங்க வீட்லயே தயார் செய்யலாம். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி பாதாம் பால் செய்யறதுன்னு உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த வீடியோஸ்ல பாதாம் பால் வீட்லயே செஞ்சு பூச்சி மருந்து இல்லாத பதப்படுத்தப்படாத ஃப்ரெஷ் மில்கா அதை நீங்க உங்க குழந்தைக்கு ஒரு 300 மில்லி அல்லது 200 மில்லி காலையிலையும், அதே போல மாலையில 200 அல்லது 300 மில்லி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே பெரிய அளவுல நம்முடைய உடல் எடை கூடிக்கொண்டே வருவதையும் உடலுடைய என்டியூரன்ஸ் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் மாறிட்டே வரதையும் நம்ம பார்க்க முடியும். நான்காவது, எவ்வாறு பால் ஒரு சிறந்த உணவோ அதே போல நெய். இந்த நெய்யுடைய பயன்களை பற்றியே நிறைய முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நடிகர் சரத்குமார் சார் அவரோட டெய்லி ரொட்டீன்ல காலையில என்ன சாப்பிட்றான்னு பார்த்தா பிளாக் காஃபில நெய் போட்டு சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு அந்த நெய்யை சாப்பிடும்போது மஸ்குலர் என்டியூரன்ஸ்,
இப்போ ஒரு பெண் அப்படிங்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மார்பகங்கள் கவர்ச்சியாக இருப்பதற்கு, பிட்டப்பகுதி கவர்ச்சியாக இருப்பதற்கு எங்கெல்லாம் தசைகள் அதிகமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல தசைகள் அதிகமாகவும், இந்த மஸ்குலர் பாத்துன்னு சொல்லக்கூடிய தசைகளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் நார்மலா இருக்கிறதுக்கும் நெய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நெய்யை உணவில் சேர்க்கிறோமோ உடலை கெடுத்து கொள்ளாத வரை அந்த நெய் மிகச்சிறந்த உணவு. அது மிகச்சிறந்த உணவு மட்டும் இல்லை, அந்த நெய்யை எடுக்கும் போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய மஸ்குலர் ஸ்ட்ரக்சர், என்டியூரன்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மாறுறதை பார்க்கலாம். தொப்பை போடுறதுக்கு நெய் கிடையாது, நல்லா தசையோட பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்கு நெய் தேவை. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, கணவனிடம் தன்னிடம் ஈர்ப்பை இழந்து போய் மனம் வெதுப்பி கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, காலையில வெறும் வயிற்றுல ஒரு 100 ml சுடுதண்ணி எடுங்க, நல்ல உருக்குன நெய் ஒரு 10 மில்லி அதுல போட்டு கலந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உடல் அளவில் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 5வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தூக்கம்ங்க. இன்னைக்கு எடை போடணும்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். காலை உணவுக்கு பின்பு ஒரு 1/2 மணி நேர தூக்கம், மதிய உணவுக்கு பின்பு ஒரு 1/2 மணி நேர தூக்கம், இரவு உணவுக்கு பின்பு ஒரு 1/2 மணி நேர தூக்கம். இந்த 3 செஞ்சா நமக்கு என்ன ஆகும்? நல்ல ஆழ்ந்த தூக்கங்கள் வர ஆரம்பிக்கும். இந்த இந்த தூக்கத்தை நம்ம கரெக்டா செய்ய ஆரம்பிச்சோம்னா உடலுடைய மெட்டபாலிக் ரேட் சேஞ்ச் ஆகும், உடலுக்கு தேவையான ஆற்றல் உடல்ல நிறைய தேங்க ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய எடையில அவ்வளவு சிறப்பான மாற்றம் வருவதை நாம் பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் உடல் எடை அதிகரிக்கணும், அது குழந்தையா இருக்கட்டும், இளம்பெண்ணா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், நீங்க நல்லா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கினாலே உங்களுடைய உடல் எடை மாறுவதை பார்க்க முடியும். 6வது எண்ணெய் குளியல். இந்த எண்ணெய் குளியலை பற்றி உங்க எல்லார்கிட்டையும் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 4774 நோய்களை தடுக்க நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா அதற்கு எண்ணெய் குளியல் மிகச்சிறந்த தீர்வா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 20 மில்லி அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு செய்து கழுத்திலிருந்து கால் வரை முழுமையாக பூசி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுகின்ற அந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்க செய்யுங்களேன், அவ்வளவு அழகா உடல் எடை மாறுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு உடல் எடை குறையவில்லைன்னு கவலைப்படுகிறதுக்கும் சரி, உடல் எடை கூடவில்லைன்னு கவலைப்படுபவர்களும் சரி, எண்ணெயை தேய்ச்சி குளிச்சாலே அவ்வளவு அழகா எடை மாறுறத என்டியூரன்ஸ் பார்க்கும்போது நம்ம ரொம்ப அழகா இருப்போம். ஒரு அழகான கன்றுக்குட்டியை நீங்க பாக்குறீங்க, இந்த கன்றுக்குட்டி வெள்ளை நிறத்துல இருக்கு, அதுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு, பார்த்தாலே அப்படியே கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மளுடைய எடை கூட வேண்டாம், ஆனா நம்மளுடைய உருவ அமைப்பு என்டியூரன்ஸ் அழகாகும் போது கணவன் மனைவியா இருக்கட்டும் அல்லது காதலர்களா இருக்கட்டும், யார் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களோட எடையில அவ்வளவு பெரிய மாற்றம், என்டியூரன்ஸ் அதிகமாகும் போது பெட்டரா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 7வது எடையை அதிகப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த மற்றும் ஒரு உணவு எதுனா எருமை தயிருங்க. ஏன்னா இந்த எருமை தயிர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த எருமை தயிர் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பானது. பெரும்பாலும் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பால் எருமை பாலாகத்தான் இருக்கிறது. அதுல உரை ஊற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய எருமை தயிரை நீங்க சாப்பிடும்போது கண்ணெல்லாம் நல்லா அழகா புசு புசுன்னு மாறி போறதை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் இன்னும் 1 மாசம் 2 மாசத்துல கல்யாணம் இருக்கு, நீங்கெல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறீங்கன்னா ஒன்றும் மெனக்கிட வேண்டாம். அழகு பளபளப்பு அப்படியே பார்த்தா ஜொலிக்கணும் சார், நான் என்ன பண்ணணும்? மெனக்கிடவே வேண்டாம். எருமை தயிர் 2 ஸ்பூன் எடுங்க, மதிய சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க. நிறைய சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப தொப்பையாயிருவீங்க. ஒரு 10 கிராம் எருமை தயிரை உணவுல சேருங்க. அப்படியே உங்களோட என்டியூரன்ஸ் மாறுறதை பார்க்க முடியும், ஸ்கின்னோட டோன் மாறுறதை பார்க்க முடியும், கன்னத்துல பொலிவு ஏற்படுவதை பார்க்க முடியும். எல்லா வகையிலும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா எருமை தயிரை நம்ம சொல்லலாம். 8வது இன்றைக்கு உடல் எடை கூடணும் அப்படின்னாலே தண்ணீர் விட்டான் கிழங்கை போல சிறந்த ஒரு உணவே எதுவும் கிடையாது. ஆஸ்பராகஸ், இந்தியன் ஆஸ்பராகஸ்ன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இந்தியா விட்டு வெளியில போறோம், ஒரு பங்களாதேஷ் போறோம், வியட்நாம் போறோம், நேபாள் போறோம், அல்லது யூரோப் போறோம், அமெரிக்கா போறோம், எங்க போனாலும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை உணவாகவே சாலடாகவே பயன்படுத்துகின்ற வழக்கம் நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்கணும். ஆனா துரதிருஷ்டவசமாக நம்ம கலாச்சாரத்தில் வளரக்கூடிய ஒரு கனியை, ஒரு வேரை நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. அமெரிக்காலாம் நான் போயிருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா அங்க பெரிய அளவுல உணவாக கொடுக்கப்பட்ட சாலட்ல ஆஸ்பராகஸ் கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த அதோட வேர் இருக்கும், பார்க்கறதுக்கு பனங்கிழங்கு மாதிரி இருக்கும், தோலை மட்டும் எடுத்துட்டு அதை கொடுப்பாங்க. அவ்வளவு விலை அண்ட் அவ்வளவு டிமாண்ட். காரணம், நம்ம தேவையான நியூட்ரிஷன் அதுல எல்லாமே கிடைக்குது. அட் த சேம் டைம் நம்ம உடம்பு நல்லா பூசினா மாதிரி மாறுறதுக்கும் அது உதவி செய்யறது.
தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த மருந்து உடல் எடை கூடுவதற்கு, பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட. அமுக்குரா கிழங்கு த பெஸ்ட் ஒண்ணுங்க. இன்னைக்கு பெண்களுக்கு எப்படி தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குதோ, அதே போல ஆண்களுக்கு பிசிக்கல் என்டியூரன்ஸ் சொல்லக்கூடிய தோள்பட்டை நல்ல திரண்டு இருப்பது, மார்புகள் நன்றாக விரிந்து இருப்பது, நீளமான ஆண்குறியோடு இருப்பது, பிட்டத்தில் இருந்து காலுக்கு போகக்கூடிய அனைத்து திசைகளுமே பார்ப்பதற்கு நல்ல ஹார்டா ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா சிறந்த மருந்து எதுனா அமுக்குரா கிழங்கு தான். ஒரு டேபிள் ஸ்பூன் அமுக்குரா கிழங்கு காலை ஒரு வேளை, இரவு ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு மாற்றம் இருக்கும். அதனாலதான் இந்த அமுக்குரா கிழங்கு சார்ந்த ஆராய்ச்சிகள் இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரானை அது அதிகப்படுத்தும் போது மஸ்குலர் என்டியூரன்ஸ் சொல்லக்கூடிய உருவ அமைப்பு எவ்வாறு மாறுகிறதுன்னு பார்க்கும்போது, தொட்டா கூட எனக்கு தசை இல்லை, கில்லனா கூட தசை தான் வருது, மசிலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அமுக்குரா கிழங்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10வது உணவாக நாம் சாப்பிடுவது, நல்ல உடல் எடை வேணும்னா நீங்க சாப்பிட வேண்டியது என்ன தெரியுமா? மஞ்சளும் கூட தான். பொதுவா மஞ்சளுடைய குணம் என்னன்னா, உடலுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அட் த சேம் டைம் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையத்துக்கும் ஹெல்ப் பண்றதை பார்க்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு கட் ஹெல்த் நம்ம நிறைய பேருக்கு சரி கிடையாது. அதே போல இன்றைக்கு குடலுடைய ஆரோக்கியம் போலவே உடலுடைய லிவருடைய ஆரோக்கியமும் இன்னைக்கு நிறைய கிடையாது. அப்ப இது ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம உடல் எடை அதிகமாகும். அப்படின்னும் போது அதற்கும் கூட மிகச்சிறந்த மருந்தாக இருப்பது, சுலபமாக இருப்பது இந்த இந்த ஒரு விஷயம்தான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமயக்கட்டுல இருக்கக்கூடியதுதான். இதுல எதுவும் அந்த அமுக்குரா கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் நமக்கு மாறுதல். மஞ்சள் நம்ம வீட்டுல இருக்கு. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவாக இருக்கும்போது அதை முறையாக பயன்படுத்துகின்ற, உடல் ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்துகின்ற, எல்லாத்துக்கும் மேல உடல் எடைக்காக, தசைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நமக்கு இருந்தாலே நமக்கு மிகப்பெரிய அளவுல உடல் அளவுல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். 3 பேருக்கு இது ரொம்ப முக்கியங்க. நம்பர் 1, ஒரு நோயினால் உடல் எடை குறைந்தவர்கள், குறிப்பா சக்கரை நோயினால, புற்றுநோயினால உடல் எடை குறைந்தவர்கள், காச நோயினால் உடல் எடை குறைந்தவர்களுக்கு இது ஒரு எக்ஸலன்ட் ரெசிபி. நம்பர் 2, இன்றைக்கு பிறந்ததுல இருந்தே நான் ஒல்லியா தான் சார் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆக போது, ஒல்லியா இருக்கேன்னு எனக்கு கல்யாணம் தள்ளி போகுது, இது ஒரு குரூப். நம்பர் 3, நல்லா இருந்தேன் சார், ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அல்லது ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, அல்லது உடம்புல ஒரு ப்ராப்ளம் வந்தது, எடை குறைந்தது. இந்த 3 கேட்டகரிக்குமே இந்த ஒரு 10 வகையான உணவுகள் மிகச்சிறந்த தீர்வை அளிக்கக்கூடிய உணவுகள். ஆனால் இதை தொடர்ந்து 2 மண்டலங்கள் நீங்க பயன்படுத்தணும். 100 நாட்கள் பயன்படுத்தினாதான் இதோடைய பலன் நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இளம் பெண்கள், நீங்க உங்களோட குரூப்ல இருக்கக்கூடிய மிகுந்த எடை குறைவினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யார் இருந்தாலும் அவங்க கூட இதை ஷேர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இந்த முறையான ஷேர் நம்ம செய்ய ஆரம்பித்து அதை நல்லவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா இன்னைக்கு ப்ராப்ளம் என்னன்னா, உடம்பு எடை இல்லைன்னு புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் நிறைய பேரை நான் பார்க்குறேன். எதை தின்றால் பித்தம் தீரும்னு விளம்பரங்களை பார்க்குறாங்க, ஆன்லைன்ல போறாங்க, அந்த மருந்துகளை சாப்பிடும்போது நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படுறதை பார்க்குறேன். அதனால இதெல்லாம் வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருளா இருக்கிறதுனால வீட்லயே இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீட்டிலலாம் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வாஜி கேர் ரெஜுவனேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு லேகியம் கொடுப்பாங்க. இந்த வாஜி கேர் ரெஜுவனேட்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல பாருங்க. இப்போ சினிமாவில் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. ஆனா அவங்களுடைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் கூட அவங்களுடைய உடல் எடை குறைவு அப்படிங்கிறதுனாலேயே பெரிய வாய்ப்புகள் இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்துல என்னை சந்திச்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்திச்சாங்க. அவங்க வந்தது அவங்களுடைய மூட்டு வலிக்காக. நல்ல அழகான சிகிச்சையில மூட்டு வலிகள் குணமான பிறகு அவங்க என்கிட்ட கேட்டது, டாக்டர் எனக்கு குண்டாக வேண்டாம், ஆனா என்னை பார்த்தா யாருமே நீ ஒல்லியா இருக்கன்னு சொல்லாத அளவுக்கு நான் பூசணா மாதிரி இருந்தா போதும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த உணவு பழக்கங்கள்லாம் நான் சொன்னேன். அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்கெல்லாம் ஷூட்டிங்க்கு இந்த ஊர்ல இருப்போம், வெளியூர் போவோம், அங்க போய் சாப்பாடெல்லாம் தேட முடியாது சார், எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை பார்த்தா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னாங்க. அவங்களுக்கு நான் வாஜி கேர் ரெஜுவனேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த லேகியம் தான் கொடுத்தேன். வாஜி கேர் லேகியம் எடுத்த பிறகு ஒரு வருஷத்துல அவங்களோட பியூட்டி 100 மடங்கு அதிகமானது அப்படிங்கிறத அவங்களே என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, என்னோட முகம் மாறுச்சு, என்னோட தசைகள்ல இருக்க சுருக்கம் மாறுச்சு, என்னோட அழகு அதிகமாச்சு. இது எல்லாத்துக்கும் மேல
இன்றைக்கு கூட பிசிக்கலி நான் 30 வயதுல இருந்த அளவுக்கு என்னுடைய ஸ்ட்ரக்சரும் என்னுடைய உடம்பும் என்னோட தசைகளும் நல்லா மெயின்டைன் ஆகிறதுக்கு காரணம் நிச்சயமா இந்த மருந்து தான் சொன்னாங்க. 10 வருஷமா இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் விலை அதிகமான ஒரு மருந்து தான். ஆனா ஒரு 3 மாதம் 6 மாதம் நம்ம சாப்பிட்டாலே நம்ம எடை, உடல் என்டியூரன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5-10 கேஜி இம்ப்ரூவ் ஆகி பார்ப்பதற்கே அழகாக மாறக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக அந்த நடிகைக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னன்னா, அவர்களுடைய மார்பகம் தளர்ந்து போய் இருந்ததுனால பெரிய அளவுல அவர்களுடைய நடிப்பு திறன் இருந்தாலும் கூட சக்சஸ் ஆக முடியலன்னு ஒரு கவலையில இருந்தாங்க. பட் அது பெருசிய அளவுல மாற்றம் அடைந்ததை பார்த்தோம். அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரசவ காலத்திற்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த வாஜிகர் ரெஜுவினேட்டர் உங்களுக்கான சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நான் உணவுல சொன்ன 10 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எதெல்லாம் உங்களால பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை இதெல்லாம் எனக்கு பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், நீங்க மெடிசனா கொடுத்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வாஜிகர் ரெஜுவினேட்டரை பயன்படுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் காலை, 1 டேபிள் ஸ்பூன் மாலை உணவுக்கு பின்பு பால்ல சாப்பிடுங்க. ஒரு மாதத்திலேயே மிகப்பெரிய மாற்றம் கிடைப்பதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த உங்களோட கேள்விகளை என்னிடத்தில் கமெண்ட்ஸ்ல கேட்க முடியுமான்னு பாருங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்வதற்கான முயற்சிகளை நிச்சயமா நான் மேற்கொள்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.